சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு தாத்தா பாட்டி இருக்காங்க. அந்த தாத்தா பாட்டிக்கு 3 ஆண் பிள்ளைகள் 2 பெண் பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம். அப்போ அந்த தாத்தாவோ அந்த பாட்டியோ யாராவது ஒருத்தர் காலத்துக்கு பிறகு, அதாவது அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பிறகு, ஃபார் எக்ஸாம்பிள் தாத்தா இறந்துட்டாங்க அப்படின்னா முதல் வாரிசுதாரரா பாட்டி வருவாங்க. அடுத்து அவங்களுடைய முதல் மகன், 2வது மகன், 3வது மகன் இல்ல மகள் யார் இருக்காங்களோ அந்த வரிசைப்படி அவங்களுக்கு சான்றிதழ் நம்ம வாங்கணும். இது எப்படி வாங்கணும் அப்படின்னும் போது, இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். வாரிசுதாரர்கள் உயிரோட இருந்தா மட்டும்தான் வாரிசு சர்டிபிகேட் வாங்கணுமா, இல்ல அவங்க இறந்திருந்தாலும் வாங்கணுமா அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்றாது அப்படின்னு பார்த்தோம்னா, சட்டத்துல இறந்தவர்களாக இருந்தாலும் வாரிசு சான்றிதழ்ல அவங்களுடைய பெயர் சேர்க்கணும். அதுல மென்ஷன் பண்ணி இருப்பாங்க, அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையா அப்படின்றது அதுலயே மென்ஷன் பண்ணிடுவாங்க. இன்னொரு விஷயமும் நம்ம கண்டிப்பா இதுல கவனிக்க வேண்டியது, அந்த வாரிசுகள் திருமணம் ஆனவங்களா ஆகாதவங்களா அப்படின்ற விவரத்தையும் நாம அதுல மென்ஷன் பண்ணணும். ஸோ இது கண்டிஷன். சரி, இதுக்கு அப்புறமா இதை எப்படி நம்ம அப்ளை பண்ணி வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டு அப்படின்றதுனால நீங்க என்ன பண்ணலாம், ஒரு இ சேவை மையத்தில் போயிட்டு முதல்ல அதுக்கான விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்யணும். அந்த விண்ணப்ப படிவம் பூர்த்தி செய்ய போகும்போது நீங்க என்ன எல்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் யார் இறந்திருக்காரோ அவங்களுடைய இறப்பு சான்றிதழ் நீங்க கண்டிப்பா வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வாரிசுதாரர்களுடைய ஆதார் அடையாள அட்டையை நீங்க கொண்டு போகணும். அது மட்டும் இல்லாம அந்த வாரிசுகள்ல யாராவது இறந்திருந்தாங்கன்னா அவங்களுடைய இறப்பு சான்றிதழையும் நீங்க கொண்டு போயிருக்கணும். ஸோ இதை நீங்க கொண்டு போனீங்கன்னா அந்த இ சேவை மையத்துல உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிக்கிட்டு அவங்க ஃபில் பண்ணிட்டு அப்லோட் பண்ணுவாங்க.